ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் சைட் மாற்றுலேருந்து முதல் நாள் டியூட்டி போட்டாங்க. ஸோ நம்ம சைனா கேம்பில் இன்றைக்கி டியூட்டி கிளம்புறோம். மணி பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு கரெக்டாக 3 மணிக்கு எந்திரிச்சா தான் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்ப முடியும். சரிங்களா? அப்படியே வெளியே வந்துட்டு உள்ள மெஸ் அவைலபிளாக இருக்குது. நான் மெஸ்ஸில் சேரலை. எனக்கு அவுட் சைடில் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மெஸ்ஸில் சேர்ந்துட்டேன் அவுட் சைடில். சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்க்கோன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா பேர் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதனால் இங்கே பார்க்கோன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், பாகிஸ்தான், பங்காள், நேபாள் எல்லா ஃபுட்டுமே இங்கே கிடைக்கும். ரொம்ப கம்மி விலை தான், ரேட்டு தான். ரைஸ் 1 கிராம்ஸு, சப்ஜி பார்த்தீங்கன்னா குழம்பு பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸ் கிடைக்கும். ஸோ எப்போவுமே நாங்கள் இங்கே தான் சாப்பிட வாங்குவோம். எப்போவுமே இந்த ஏரியா பரபரப்பாகவே இருக்குங்க. எல்லா லேபர்ஸ் எல்லாமே இங்கே தான், எல்லாருமே இங்கே தான் வாங்குவாங்க சாப்பாடு. ரேட் ரொம்ப கம்மி. சரிங்களா? நான்லாம் வீட்டில் இருக்கும்போது 7 மணி 8 மணி தான் எந்திரிப்பேன். ஆனால் இங்கே 3 மணிக்கு எந்திரிச்சாகணும் கம்பல்சரி. அப்போ நான் தானே பஸ்ஸை பிடிக்க முடியும். சரிங்களா? வேறு வழியில் தானே. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே எல்லாமே கிடைக்குங்க. இட்லி, தோசை எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஃப்ரைடே ஆச்சுன்னா பிரியாணி. ஸோ நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸ் நமக்கு கிடைக்குங்க. ஓகேங்களா? காலையில் சாப்பிட மாட்டோம், டைம் இருக்காது. காலைல ஒரு டீ, ஒரு பண்ணு மட்டும்தான். லஞ்சுக்கு வாங்கிட்டு போகிறது சாப்பாடு. சரிங்களா? பஸ்ஸில் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பஸ்ஸில் போய் உட்காந்துடலாம். கரெக்டாக 1 ஹவர் ட்ராவல் இங்கேருந்து சைட்டுக்கு போகிறதுக்கு 1 ஹவராக. எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்களும் பல்வேறு மொழிகள் பேசுகிறவர் இருப்பாங்க. நம்ம தமிழ், மலையாளம், ஹிந்தி, கன்னடா, மராத்தி, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருப்பாங்க. நம்ம அவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு எந்த சண்டையும் போடாமல் ஏதோ கால்மா ஏதோ நம்ம மூவ் பண்ணி தான் போகணும். வேறு வழி இல்லை. நம்ம அந்த மாதிரி க்ரைம் எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு மாதிரி இங்கே சண்டையெல்லாம் போட முடியாது. சரிங்களா? ப்ராட்டஸ்ட்டில் எதுவும் பண்ண முடியாது. நம்மளுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிட்டு வந்தால் தான் இங்கே கரெக்டாக இருக்குங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம இங்கே எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸு எதுவும் இல்லீகல் எதுவும் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படி பண்ணோம்னா இம்மீடியட்டாக தூக்கி விட்டுருவாங்க வெளியிலேருந்து. அடிக்கடி லீவ்லாம் எடுக்க முடியாது. நம்ம ஒரு மாதிரி தீபாவளி, திருவிழா, பொங்கல் இந்த மாதிரிலாம் நம்ம லீவ்லாம் எடுக்க முடியாது. கம்பல்சரி டியூட்டி போய் ஆகணும். டியூட்டி போகலாம் ஆப்சண்ட்டு. அதுவும் ஒரு 2-3 நாள் பார்ப்பாங்க. 3 நாள் தொடர்ந்து லீவ் எடுத்தோம்னா இம்மீடியட்டாக டெர்மினேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால் வேலையை விட்டு வந்ததும் வீட்டுக்கு பேசுவோம். முக்கியமாக பேசிவிட்டு ஏதோ இங்கே ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, நம்ம ஊருக்காரங்க பார்ப்போம். பக்கத்து ரூமில் இருப்பாங்க, வேறு பக்கத்து பில்டிங்கில் இருப்பாங்க. ஸோ நம்ம ஊருக்காரங்களை பேசிக்கிட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே காலங்கள் கடந்து இதோட பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. 4 வருஷம் முடிஞ்சுட்டு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அதோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட்டுக்கு கிளம்பிடணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.